டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இரவு நேரம், பொதுவாக இரவு அப்படின்னு வந்தாலே சூரிய ஒளி குறைந்த உடனேயே உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி தேவைப்படுகின்ற ஒரு இயற்கை நிகழ்வு தான் தூக்கம். நல்ல ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் உலகத்தை மறந்து, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்களை மறந்து, அமைதியான ஒரு உறக்கத்திற்குள் இருந்து, அந்த உறக்கத்திலிருந்து விழிக்கும் போது நம்ம மனதிலும் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சுகம் இருக்கிறது, இதை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது இல்லைங்களா? குழந்தைகளை நீங்க பாருங்களேன். இந்த குழந்தைகள் எல்லாம் நல்லா தூங்குவாங்க. காலையில எழுந்திருக்கும் போது இயற்கையாக அவர்கள் எழுந்து கொள்ளும் போது அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த புன்னகையை நீங்க பார்க்கும்போதே 1000 கவலைகளோடு நாம் இருந்தாலும் கூட அந்த கவலைகள் சட்டென்று மறைந்து போய் விடுவதை பார்க்க முடியும். அதே போலதான் இன்றைக்கு இளம் பெண்களும் நன்றாக தூங்கி ஒரு நல்ல உறக்கத்திற்கு பிறகு உடலும் மனதும் ஆத்மாவும் பெரிய அளவுல புத்துணர்ச்சி அடைந்த பிறகு நாம் எழுந்து கொள்ளும் போது எல்லாருமே நம்ம முகத்தை பார்க்கும்போது அந்த பொலிவை உணருவார்கள். ஒரு வாரம் முழுவதும் நன்றாக ஓய்வெடுத்து நாம் தூங்கிய பிறகு நம் முகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களும், எண்ணங்களில் இருக்கக்கூடிய ஓட்டங்களும், செய்கின்ற செயல்களில் இருக்கக்கூடிய நல்ல மாற்றங்களும், பொறுமை, தானம், தயை சார்ந்த குணங்களும் எவ்வாறு இருக்கும்? ஒரே ஒரு ராத்திரி நம்ம தூங்க முடியல, அடுத்த நாள் காலையில நம்முடைய இயக்கம் எப்படி இருக்கும்? எதற்காக இதை சொல்றேன்னா, தூக்கம் அப்படிங்கிறதே இன்றைக்கு நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்வதற்கு, நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் ஆத்மாவுக்கும் ஓய்வளித்து, நமக்கே தெரியாமல் பிரபஞ்சத்தோடு தொடர்பு உண்டாக்கி, அந்த தொடர்பின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையையும் நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கையும், ஏன் இந்த சமூகத்தையும் வாழ்க்கையையும் மாற்றுகின்ற ஒரு இயற்கை நிகழ்வுக்கு தான் தூக்கம்ங்கிறது பெயர். தூக்கங்கிறது நீங்க கண்ண மூடி தூங்குறது கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும் தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை யோசிப்போம். நம்முடைய நாளையை பற்றி, நம்முடைய குழந்தைகளை பற்றி, வேலையை பற்றி, வேலை பளுவை பற்றி, செல்வத்தை பற்றின்னு நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். நிறைய விடை காண முடியாத குழப்பங்களுக்கு கூட ஒரு நல்ல தூக்கம் விடையை கொடுத்து விடுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு தூக்கம் இல்லாமல் நாம் இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, செல்வம் மிகுந்த வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை இருந்தாலும் கூட தூக்கமின்மை அப்படிங்கிறது நம்மை பாடாய்படுத்துவதை நிச்சயமாக நம்ம பார்க்கிறோம் இல்லையா? தூக்கம் அப்படிங்கிறதே ஒரு மருந்துன்னு சொல்லுது ஆயுர்வேதம். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்னா 3 விஷயங்கள் தேவை. ஒன்று நல்ல உணவு, 2வது தூக்கம், 3வது செக்ஸ், காமம் அப்படிங்கிறது. காமம் இல்லை என்றால் மனித குலம் இல்லை அப்படிங்கிறது ஆயுர்வேத மருத்துவம். தன்னுடைய இனத்தை பெருக்க வேண்டும்ங்கிற இச்சை என்று மனித குலத்திற்கு இல்லாமல் போகிறதோ அதுதான் மனித குலத்துடைய அழிவுன்னு சொல்றதே ஆயுர்வேத மருத்துவம். எப்பெல்லாம் நம்மால தூங்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறதோ அப்பொழுது சொர்க்கமான வாழ்க்கை கூட நரகமாகி போவதும், நரகம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு இரவு தூங்காமல் இருந்தால் போதும் அப்படிங்கிறதும் ஆயுர்வேதத்துடைய கூற்று. அப்ப இவ்வளவு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய தூக்கத்தை இன்றைக்கு கடினமாக முயற்சி செய்தும் வரமாக இறைவனிடம் பிரார்த்தித்தும் கிடைக்காதவர்கள் நம்மில் நிறைய பேர் இருக்கும். தூக்கம் வரல அப்படின்னும் போது அதுக்கு நிறைய காரணங்கள், 5 காரணங்களை ஆயுர்வேதம் சொல்லுது. முதலாவது காரணம் உடலியல் காரணங்கள். உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள், சில வகையான ஹார்மோன் மாற்றங்கள், உடலை மிகுவாக பாடுபடுத்தக்கூடிய வலி நோய்கள், இதெல்லாம் இருக்கும்போது நம்மால தூங்க முடியாது. என்னதான் மூளை தூங்குவதற்கு முயற்சி செய்தாலும் இந்த வலியும் வேதனையும் கூட நம்மை தூங்க விடாமல் செய்து விடுவதை பார்க்கிறோம். 2வது மனவியல் காரணங்கள். இன்றைக்கு தூக்கம் அப்படின்னு வரும்போது 99% நம்மில் நிறைய பேருக்கு தூக்கம் ஏற்படாமல் இருப்பதற்கான காரணங்கள் நேரடியாக மனதில் ஏற்படுகின்ற சிந்தனைகள்ல ஆரம்பித்து, மனம் சார்ந்த நோய்கள், மனச்சிதைவு நோயில் ஆரம்பித்து, பிபிடின்னு சொல்லக்கூடிய பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர்ல ஆரம்பித்து, பைபோலாரில் ஆரம்பித்து நிறைய நோய்கள் இன்றைக்கு தூக்கத்தை பாதியாக குறைக்க அல்லது கெடுத்து விடுவதை பார்க்கிறோம். உடல் சார்ந்த காரணிகள் போலவே மனம் சார்ந்த காரணிகள்.
மூன்றாவது உணவு சார்ந்த காரணிகள். இந்த காரணிகளை தான் நம்ம யாருமே கவனிக்கிறது இல்லை. சில வகையான உணவுகளை சாப்பிடும்போது நம்மால் தூங்க முடியாது. இதை நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அதிகமான இனிப்பு இருக்கக்கூடிய உணவுகள், ஜீரணத்திற்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள். இன்னைக்கெல்லாம் நம்ம நைட்ல ஹோட்டல்ஸ்ல பார்க்கறோம். பெரும்பாலும் பகல் நேரங்களில் விற்கக்கூடிய பிரியாணிகளை விட இரவு நேரங்களில் தான் பிரியாணி அதிகமாக விற்குதுன்னு ஆன்லைன் டெலிவரி செய்யக்கூடிய அந்த நிறுவனங்கள்லாம் சொல்றதை பார்க்கறோம். நிறைய ஹோட்டல் முதலாளிகள் கூட அவர்களுடைய பிரத்யேக பேட்டியில் பார்க்கும்போது காலையில் இருக்கின்ற சமையல் வேலைகளை விட மாலையில் இருக்கக்கூடிய வேலைகள் இப்பொழுது பெருகிவிட்டது. ஒரு காலத்தெல்லாம் 10 மணிக்கு எங்களுக்கு பிஸ்னஸ் முடிஞ்சிடும் சார். இந்த ஆன்லைன் டெலிவரி ஆப்லாம் வந்த பிறகு இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், நாள் முழுவதும் இருப்பதை விட இரவு நேரங்களில் உணவு ஆர்டர் செய்பவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதையும் பார்க்கணும். அப்ப செரிக்க முடியாத உணவுகள் சாப்பிடும்போது கூட தூக்கம் குறையும் அப்படிங்கிறத நம்ம யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. நான்காவது, சில வகையான மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு தூக்கம் குறைந்து போகுது. கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சாரத்தை மாற்றக்கூடிய சில உணவுகள், சாப்பிடுகின்ற உணவுகளைப் போலவே சில மருந்துகளும் நம்முடைய மூளையில் வேலை செய்து சிரமத்தை உண்டாக்கி விடுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய நோய்களை நான் பார்க்கிறேன், நிறைய நோயாளிகளையும் பார்க்கிறேன். அதில் தூக்கம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் பெரும்பாலும் அவர்கள் சொல்லுவது, இந்த மருந்தை சாப்பிட்டால் தூக்கம் வரவில்லை, இந்த மருந்து எப்பொழுதெல்லாம் எனக்கு மருத்துவர் பரிந்துரைக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தூக்கம் 1% கூட இல்லாமல் சிரமப்படுகிறேன் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். ஐந்தாவது, ரொம்ப முக்கியமானது, காயங்கள். வர்மங்களில் ஏற்படுகின்ற காயங்கள், முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற காயங்கள், இதயத்தில் ஏற்படுகின்ற காயங்கள், மூளையில் ஏற்படுகின்ற காயங்கள், சில வகையான அறுவை சிகிச்சைகள். இதயம்னு சொல்லக்கூடிய ஒரு வர்மம், இதயம்தான் உலகத்திலேயே நம்முடைய உடல்லேயே இருக்கக்கூடிய மிகப்பெரியான வர்மம் எதுன்னு கேட்டீங்கன்னா இதயம்தான். இப்போ இதயத்தில் ஏற்படுகின்ற காயங்கள் மட்டுமல்ல, நீங்க ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணாலும் ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணாலும் 199 பேருக்கு இதயத்தில் அறுவை சிகிச்சை செய்த பிறகு தூக்கமே ஏற்படாமல் இருப்பதை பார்க்க முடியும். தூக்க மாத்திரை போட்டால்தான் தூக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருவருக்கு தூக்கமின்மை அப்படின்னு வரும்போது அது 5 நிலைகளை கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். முதலாவது நிலை அப்படிங்கிறது, படுத்த உடனேயே தூங்கி விடுவோம். ஒரு 9:30 மணிக்கு போய் படுக்கிறோம்னா 9:31க்கு தூங்கிடுவோம். ஆனா ராத்திரி ஒரு 1 மணி 2 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா திருப்பி காலையில 4 மணி வரையிலும் தூங்க முடியாது. இது முதல் நிலை தூக்கமின்மை நோயின்னு சொல்லுவோம். ஆழ்ந்த உறக்கம் ஆரம்பத்தில் ஏற்படுவது, ஒரு தூக்கத்திற்கு பிறகு விழித்துக் கொள்வது, அதன் பிறகு 2-3 மணி நேரம் தூக்கம் இல்லாமல் சிரமப்படுவது, கடைசியில பார்த்தோம்னா திரும்பவும் காலையில 5 மணிக்கு தூங்கி 7 மணிக்கு தான் எழுந்துக்கும். இது ஒரு வகையான தூக்கமின்மை நோயுடைய முதல் நிலைன்னு சொல்லுவோம். பெரும்பாலும் இந்த நிலையில நம்ம வரும்போது மருத்துவ உதவி வேணும்னோ அல்லது இது ஒரு சிரமம்னோ நம்ம யாருமே கவனிக்க மாட்டோம். ஏன்னா 9:30 மணியிலிருந்து காலையில 3 மணி வரலும் நல்லா தூங்கியிருப்போம், 2 மணி வரலும் தூங்கியிருப்போம். அதுக்கப்புறம் தூக்கம் வரலனா கூட அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி படுப்போம், அப்புறம் தூங்க ஆரம்பிப்போம், நல்லா தூங்கிடுவோம். இதுதான் முதல் நிலை. இரண்டாம் நிலை தூக்கமின்மை நோய் அப்படிங்கிறது 9:30 மணிக்கு படுப்போம், டீப் ஸ்லீப், சுத்தி வெடிகுண்டே வெடிச்சா கூட தெரியாத அளவுக்கு ஒரு தூக்கம். எழுந்துப்போம், அப்பா நல்லா தூங்கின மாதிரி இருக்குன்னு எழுந்துப்போம், பார்த்தா 9:40 தான் ஆயிருக்கும். வெறும் 10 நிமிடம் தான் தூங்கியிருப்போம். அதுக்கப்புறம் 9:40 காலை 5 மணி வரை என்ன செய்தாலும் தூங்க முடியாது. இது 2ஆம் நிலை தூக்கமின்மை நோயின்னு சொல்லுவோம். முதல் நிலையில நீண்ட நேர தூக்கம், பிறகு ஏற்படுகின்ற விழிப்பு, அப்புறம் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறோம், ஆனா அப்புறம் தூங்கிடுவோம். 2ஆம் நிலையில மொத்த தூக்கமே 10 நிமிஷம் தான், ஆனா 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கியது போல மூளையும் உடம்பும் அவ்வளவு சுறுசுறுப்பாக மாறிவிடுவதை பார்ப்போம். இது செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ்ங்கிறது இன்டர்மிட்டன்ட் ஸ்லீப்பாக இருக்கும். அரை மணி நேரம் தூங்குவோம், அப்படியே தூங்குற மாதிரி கண்ணு சொக்கி இப்படி விழுவோம், டக்குன்னு முழிச்சிருவோம், பார்த்தா அரை மணி நேரம் போயிருக்கும். சரி, பொசிஷனை மாற்றி தூங்கலான்னு இப்படி திரும்பி படுத்தோம்னா திருப்பி 2 மணி நேரம் தூங்க மாட்டோம். அப்புறம் எப்படி தூங்குறோன்னே தெரியாமல் தூங்கிடுவோம். திருப்பி அரை மணி நேரம் தான், திருப்பி முழிச்சிருவோம். ஒரு ராத்திரியில் இந்த மாதிரி 7 மணி நேரம் 8 மணி நேரம் இருக்கக்கூடிய இரவில் வெறும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும்தான் தூக்கம் இருக்கும். மற்ற நேரங்களில் தூக்கமே இருக்காது.
இது 3ஆம் நிலை தூக்கமின்மைன்னு சொல்லுவோம். 4ஆம் நிலை தூக்கமின்மை அப்படிங்கிறது நினைத்து கூட பார்க்க முடியாது தூக்கத்தை பற்றி. 9:30 மணிக்கு எல்லாம் முடிச்சு லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்தோம்னா காலையில் 4 மணி வரையிலும் தூக்கம் வராது. அதுக்கப்புறம் எப்படி தூங்குறோன்னு தெரியாமல் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தூக்கம், அதுக்கப்புறம் திரும்பவும் முழிச்சு எழுந்துடும். இது 4ஆம் நிலை தூக்கமின்மை நோய். 5ஆம் நிலை தூக்கமின்மை நோய்ங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இன்சாம்னியான்னு சொல்லக்கூடிய நோய், முழுமையான தூக்கமின்மை நோய். இந்த 4ஆம் நிலைக்கும் 5ஆம் நிலைக்கும் என்ன வித்தியாசம்? 4ஆம் நிலையில் ஒரு ராத்திரி நீங்கள் தூங்கலைன்னா அடுத்த நாள் கொஞ்சம் தூக்கம் வந்துடும், இல்லை 2 ராத்திரி தூங்க மாட்டோம், 3ஆவது நாள் தூக்கம் வந்துடும். ஆனால் அந்த 5ஆம் நிலைன்னு வரும்போது 20 நாட்கள் 15 நாட்கள் 7 நாட்கள் ஆனால் கூட ஒரு நிமிடம் கூட தூங்க முடியாத அளவுக்கு விழிப்பு இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ 5 நிலைகளாக தூக்கமின்மை இருக்கிறத பார்க்குறோம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஏன் நான் விளக்கமாக சொல்கிறேன்னா, நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு நோய் அல்ல, ஒரு நிலை அல்ல. 5மே வெவ்வேறு நிலை, 5க்கும் வெவ்வேறு வகையான சிகிச்சை தேவை. முதல் நிலை தூக்கமின்மைன்னு வரும்போது அதோட சக்கரை நோய் தொடர்புடையதாக இருக்கலாம். 2ஆம் நிலை தூக்கமின்மைன்னு வரும்போது அதோடு இதய நோயோ அல்லது இரத்த கொதிப்பு நோயோ தொடர்புடையதாக இருக்கலாம். 3ஆம் நிலை தூக்கமின்மை நோய் பெரும்பாலும் நம்ம உடம்புல ஏற்படுகின்ற வலிகளோடு தொடர்புடையது. ஏதாவது ஒரு பொசிஷன்ல படுப்போம், 1/2 மணி நேரம் தூங்குவோம், பொசிஷன் மாறும்போது டக்குன்னு விழிச்சிருவோம், அடுத்த 1 மணி நேரம் தூங்க முடியாது. முடக்குவாத நோயால் அவதிப்படுபவர்களும் வாத நோயால் அவதிப்படுபவர்களும் மிகப்பெரிய அளவில் இந்த சிரமத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 4ஆவது நிலையில் இருக்கக்கூடிய தூக்கமின்மை நோய் பெரும்பாலும் உடல்ல இருக்கக்கூடிய பெருநோய்களோடு தொடர்புடையது. ஒரு புற்றுநோயால் அவதிப்படும் போது, பெரிய அறுவை சிகிச்சையால் அவதிப்படும் போது, இன்னைக்கு உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏதேனும் ஒன்று அறுவை சிகிச்சை செய்து நீக்கப்படும் போது ஏற்படுவது. 5ஆம் நிலை தூக்கமின்மை நோய்ங்கிறது முழுமையாக மூளையில் சுரக்கக்கூடிய அமிலங்கள் முழுமையாக நின்று போய் உடல், மனம், ஆத்மான்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களும் கடுமையான பலவீனம் அடைந்து பிரபஞ்சத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை 1% கூட உறுதி செய்யக்கொள்ள முடியாமல், தொடர்பு கொள்ள முடியாமல் சிரமப்பட்டு ஏற்படுவதைத்தான் 5ஆம் நிலை தூக்கமின்மைன்னு சொல்லுவோம். இப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ எல்லாத்துக்கும் ஒரே வகையான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியா வருமா? நிச்சயமா வராது இல்லையா? 2வது, நம்ம எல்லாரும் தூக்கமின்மை நோயோடு போராடும் போது நம்ம மனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசை, இறைவனிடம் மீண்டும் மீண்டும் நாம் கேட்டு வாங்குகின்ற வரம் என்ன? மருந்து இல்லாம தூங்கணும் சாமி. மருந்து போட்டா எனக்கு தூக்கம் வருது, ஆனா தூங்குற மாதிரியே இல்லை, போதையில இருக்க மாதிரி வருது. மருந்து இல்லாம தூங்குறதுக்கு நான் என்ன சார் செய்யணும்? இந்த கேள்வி இந்த தூக்கத்திற்காகவே விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று தூக்கத்தை வரமாக வாங்க முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய 10 வழிமுறைகள் உங்களுக்கு இயற்கையான தூக்கத்தை கொடுப்பது மட்டும் அல்ல, எந்த மருந்தும் இல்லாமல் தூக்கத்தை மீட்டெடுக்கக்கூடிய அளவில் உதவி செய்யக்கூடிய. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒரு நாளைக்கு 1 தூக்க மாத்திரை போட்டது போய் 2 போட்டது போய் 4 தூக்க மாத்திரைகளை போட்டு தூக்கம் அப்படியும் கிடைக்கவில்லைன்னு விரக்தியில் இருப்பவர்களை நான் பார்க்கிறேன். 40 வயது ஆகிறது. இந்த 40 வயதுல என்ன செய்வதென்றே தெரியாமல் தூக்கமின்மை நோயினால் அவதிப்பட்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமா அல்லது தற்கொலை செய்து கொள்ள வேண்டுமாங்கிற ஒரு யோசனையில் சிரமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேரை பார்க்க. நல்ல புத்திசாலி, நல்ல படிப்பு, மேற்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, டாக்டரேட் வரலாம் போயாச்சு, ஆனால் தூக்கம் இல்லாததுனால எனக்கு கிடைக்கக்கூடிய எந்த வேலையையுமே என்னால் செய்ய முடியவில்லைன்னு சிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேரை நான் பார்க்குறேன். அப்போ உங்க எல்லாருக்கும் மருந்துகள் இல்லாமல் நம்முடைய வாழ்வியலில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் எப்படி தூக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். எல்லாரும் கிடுகிடுன்னு ஓடி போய் ஒரு பேப்பர் பேனா கொண்டு வந்து உட்காந்து நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை 1 by 1 எழுத முடியுமா பாருங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம கேட்போம், இதை செய்யணும்னு யோசிப்போம், ஆனால் 1 மணி நேரம் கழிச்சு நமக்கு ஞாபகம் இருக்குமா? பெரும்பாலும் இருக்காது. இன்றைக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் தாத்தா பாட்டி தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படலாம், உங்கள் குழந்தைகள் கூட தூக்கம் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கலாம்.
இவை அனைத்தையும் மாற்றி ஒரு ஆரோக்கிய வழியில தூக்கத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி, மருந்து இல்லாத முயற்சி என்னங்கிறதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நம்ம எல்லாரும் தூங்கணும்னா என்ன நினைப்போம்? இத்தனை மணிக்கு போய் படுத்து தூங்கிடணும்னு நினைப்போம்ல. அதை செய்யாதீங்க. இத்தனை மணிக்கு எழுந்துக்கணுன்ற எண்ணத்தை முதல்ல கொண்டு வாங்க. நம்முடைய மூளை எப்பவுமே கொஞ்சம் ரிவர்ஸா ஒர்க் பண்ணும். நீங்க நான் 10 மணிக்கு தூங்கணும்னு நினைச்சா உங்களால தூங்க முடியாது. ஆனா நான் காலையில 5 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படிங்கிற நினைப்போட நீங்க போய் படுத்தீங்கன்னா, உங்க மூளையில் இருக்கக்கூடிய மெலட்டோனின் சார்ந்த சுரப்பிகள், உங்க மூளையில் இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ், உங்க மூளையில் இருக்கக்கூடிய சிறுமூளை, இது மூணுமே என்ன பண்ணும்னா, ஒரு எச்சரிக்கை உணர்வை தூண்டக்கூடிய ஒரு அமிலத்தை சுரந்து காலையில 5 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மீண்டும் மீண்டும் உங்கள் மனதில் விதைத்து கொண்டே இருக்கும்போது அது ஊற ஆரம்பிக்கும். அப்ப ஊறும்போது என்ன ஆகும்? நீங்க தூங்குற நேரம் உங்களுக்கே தெரியாம 9:30 மணி 10 மணிக்கு தூங்குற மாதிரி உங்களுடைய மூளை தூக்கத்துக்கான அமிலத்தை சுரக்க ஆரம்பிக்கும். இது இன்னைக்கு நினைச்சு இன்னைக்கு தூங்குறது இல்லை. ஆனா தினசரி நினைங்க. ஒரு மாசத்துல உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்க பார்க்கலாம். வெரி சிம்பிள் தானே. நான் காலைல 4 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலே 10 மணிக்கு உங்களுக்கு தூக்கம் கண்ணை சொக்கிறத பார்க்க முடியும். அதுக்கு பதிலாக நான் 10 மணிக்கு தூங்கணும்னு நினைச்சீங்கன்னா 12 மணி வரலும் உங்களுக்கு தூக்கம் வராது. கொஞ்சம் ரிவர்ஸா யோசிச்சு பாருங்களேன். நிறைய விஷயங்கள் நம்மளோட இயல்புல இருந்து மாற்றும் போது உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ அந்த விஷயத்துல நீங்க முதல்ல செய்ய வேண்டியது என்ன? எத்தனை மணிக்கு தூங்கணுன்றதை யோசிக்காதீங்க, எத்தனை மணிக்கு எழுந்துக்கணுங்கிறத யோசிங்க. திரும்ப திரும்ப யோசிங்க. நாளை காலையில நான் 5 மணிக்கு எழுந்துக்கணும், நாளை காலையில 5 மணிக்கு எழுந்துக்கணும். இன்னைக்கு ஒரு 10 முறை இதை யோசிங்க. இன்னைக்கு ராத்திரி 9:30 மணிக்கு நீங்க கண்ணு சொக்கி அப்படியே தூங்கி போறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ முதலில் செய்ய வேண்டியது எத்தனை மணிக்கு எழுந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மாற்றணும். ரெண்டாவது, நல்லா தூங்கணும்னா உடம்பு சூடு குறைஞ்சாதாங்க தூங்க முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்க உடம்பு நல்ல உஷ்ணமா இருந்தா உங்களால தூங்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்போ உடம்பு குளிரணும். உடம்பு குளிர்ச்சியை அடையுது அப்படின்னா நம்மால் தூங்க முடியும். அப்போ உடம்பு குளிர்ச்சி அடைவதற்கு என்ன செய்யணும்? பொதுவாக நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு சுலபமான முயற்சி, இரவு உணவை குறைந்தது ஒரு 7 மணிக்கே முடிச்சிருங்க. ஒரு 7லிருந்து ஒரு 7:20 வரை லேசா ஒரு 20 நிமிஷம் வாக் பண்ணுங்க. ஒரு 7:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு குளியலை போடுங்க. நீங்க வெந்நீர் குளியலோ தண்ணீர் குளியலோ எது இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குளியலை போடுங்க. நல்லா தொடச்சிட்டு கட்டில உட்காருங்க. 10 நிமிஷத்துல உங்க கண்ணு சொக்குதா இல்லையான்னு பாருங்க. எந்த அளவுக்கு உடலை குளிர்ச்சி அடைய செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தூக்கம் நன்றாக வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கு தூக்கம் நன்றாக வர வேண்டும்னா விதவிதமான முயற்சிகளை செய்யறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். ஆனா நம்முடைய மருத்துவர் சொல்லக்கூடிய மாத்திரைகளை கூட விழுங்குவதற்கு தயாரா இருக்கும். நம்மளுடைய இயல்பை மாற்றுவதற்கு நாம் தயாரா இல்லை. ஸோ உடல் சூடை குறைப்பது அப்படிங்கிறது தூக்கத்திற்கான 2வது வழி. இந்த ஒரு புரோட்டோகாலை ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்க. டின்னரை ஒரு 6:30 7க்கு முடிங்க. டின்னர் முடிஞ்ச பிறகு ஒரு 20 மினிட்ஸ் கேஷுவல் வாக் போங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்ம் ஷவர் அல்லனா கோல்ட் வாட்டர் ஷவர் ஒன்று எடுங்க. எல்லாம் முடிச்சு தொடச்சிட்டு கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் பண்ணிட்டு போய் படுங்க. நல்ல குவாலிட்டி ஸ்லீப், ஆழ்ந்த உறக்கம். எப்படி நம்ம அம்மா கூட இருக்கும்போது அப்படியே ஒரு மகிழ்ச்சியில் ஒரு நிம்மதியில் நம்மை அறியாமல் தூங்குவோமோ அந்த மாதிரி ஒரு தூக்கம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். உடல் சூடை குறைத்தால் உடனடி தூக்கம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். 3வது ஃபுட் மசாஜுங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஃபுட் மசாஜை விட ரொம்ப பெஸ்ட்டு தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் தெரப்பியே கிடையாதுங்க. எனக்கு நிறைய நேரம் நின்று நான் பேஷண்ட்ஸ் பார்ப்பேன். நம்ம ஹாஸ்பிட்டல் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 4-5 கேபின் இருக்கும். நான் ஒவ்வொரு கேபினுக்கும் நடந்து பேஷண்ட் என்ன சொல்கிறாங்கங்கிறத கூட நின்று அவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை அனைத்தையும் கேட்டு என்ன அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் வேணுங்கிறத என்னுடைய உதவி மருத்துவர்கள்கிட்ட சொல்லிட்டு அடுத்த கேபின் போவேன். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு 10லேருந்து 15,000 அடி நடக்கிறேன்.
இது வந்து காலையில் 5லேருந்து நைட்டு 10 மணி வரையிலும் நான் எந்த பிரான்ச் போனாலுமே ரவுண்ட்ஸில் பார்க்குறது என்னோட வழக்கம். அதனால் அந்த மாதிரி பார்க்கும்போது உடம்புல அந்த அளவுக்கு வந்து கடுமையான சோர்வு இருக்கும். என்னோட கால்களில் இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா வலி வந்து எனக்கு மிகுதியாக இருக்கும். அப்போ இரவு நேரங்களில் சில நேரங்களில் அந்த வலியால் நான் அவதிப்படும் போது, நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து இந்த மகாராஜா தைலத்தை கொஞ்சம் சூடு பண்ணிட்டு நான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு படுக்கும்போது காலில் வந்து ஒரு 15 நிமிஷம் என்னோட பாதத்தில் வந்து ஒரு மசாஜ் பண்ணி விடுவாங்க. அந்த 15 நிமிஷம் அவங்க ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியுங்க. அந்த 15 நிமிஷம் எப்போ முடிஞ்சதுலாம் எனக்கு தெரியாது. நான் தூங்கின பிறகு அவங்களே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடிய சுலபமான முயற்சி எதுனா ஃபுட் மசாஜ். இப்போல்லாம் ரிஃப்ளெக்ஸியாலஜி சென்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. வீட்டுக்கே வந்து ரிஃப்ளெக்ஸியாலஜி கொடுக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. யாராவது நம்பிக்கையானவங்க நல்லவங்க உங்களுக்கு தெரியும்னா எல்லாம் முடிச்சு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கால்களில் பாத மசாஜ் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் செய்ய முடியுமான்னு பாருங்கள். அவ்வளவு பெரிய லெவலில் உங்களுடைய வலிகளும் வேதனைகளும் குறைந்து போய் விடுவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற சிரமம் மிக மிக மோசமாக ஏற்படுகின்ற சிரமங்களில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கத்துக்காக மாத்திரைகள் சாப்பிடுவது தான். அந்த மாத்திரைகளை சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. 10 மணிக்கு மாத்திரை சாப்பிட்டா எப்படா தூக்கம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வேதனை இருக்கே, அந்த வேதனையை குறைக்க பாதங்களில் தடவக்கூடிய அந்த எண்ணெய் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். இன்னைக்கு ஃபுட் மசாஜ் அல்லது ஃபுட் ரிஃப்ளெக்ஸியாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த மசாஜ் பெரிய அளவில் உங்களுக்கு தூக்கத்தை வரவழைக்குங்க. மூளைக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் என்னன்னா, அதுக்கு வந்து டஃப்பாக ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா உடனே தூங்க ஆரம்பிச்சுங்க. இந்த குழந்தைங்கள்லாம் இருப்பாங்கல்ல வீட்டில், அவங்களுக்கு படிக்கிறதுக்கு புக்கு கொடுத்தீங்கன்னா உடனே தூங்கிடுவாங்க. நம்ம கூட ஆஃபீஸில் ஏதோ வந்து இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குன்னா அதை முடிக்கணும்னு சொல்லி உட்காரோன்னு வச்சுங்களேன், எப்படி தூங்குறீங்கன்னே தெரியாது. அன்னைக்கு தான் தூக்கம் வரும். மற்ற நாளில் பாருங்கள் தூக்கமே வரலன்னு கவலைப்படுவோம். நாளைக்கு தான் ஒரு எம்டியோட முக்கியமான மீட்டிங் இருக்குது, சேர்மேன் மீட்டிங் இருக்குது, உக்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணுறோன்னா அன்னைக்கு வரக்கூடிய தூக்கத்தை வெல்வதற்கு ஏண்டா சாமி எனக்கு தூக்கத்தை கொடுக்குறேன், என் தூக்கத்தை எடுத்துக்கொண்டு பிரார்த்தனை பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு தூக்கம் வரும். 5வது ரொம்ப முக்கியமானது, மூச்சு உள்ளே இழுப்பதை விட வெளிவிடுகின்ற நேரத்தை அதிகப்படுத்துங்க. பொதுவாக நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், நீங்கள் மூச்சு இழுக்கிறத 15 செகண்ட் வைக்கிறீங்கன்னா வெளியிடுறத 30 செகண்ட் செய்யுங்க. செய்ய முடியுமா சார்? நிச்சயமா முடியும். இதை நீங்கள் செய்யும்போது என்ன ஆகும்னா, உள்ளே செல்லக்கூடிய பிராணவாயு நுரையீரலால் முற்றிலும் கிரகிக்கப்படும் போது நீங்கள் உங்களோட பிரீத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட ஹார்ட் பீட் அப்படியே பாசிவாக கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு வரதை பார்க்க முடியும். விழித்திருக்கும் போது 70 இருக்கக்கூடிய இதய துடிப்பு தூங்கும் போது 60க்கோ அல்லது 55க்கோ வருவதை நம்ம பார்க்கணும். ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் அதை கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ உள்ளிழுக்கக்கூடிய நேரத்தை விட வெளிவிடக்கூடிய நேரத்தை நீங்கள் அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு ஹார்ட் பீட் தானாக குறைஞ்சி நார்மலுக்கு வருவதை பார்க்க முடியும். அப்போ உங்களுக்கு அது நார்மலுக்கு வருதுன்னா தானாகவே உங்களுக்கு தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிடும். எல்லாரும் கேட்பாங்க, சார் இதெல்லாம் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு. ஒரு டாக்டரை பார்த்து அவர் கொடுக்குற 1000 ரூபாய் மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு தூக்கம் வருமா வரலையான்னு கவலைப்படுறதை விட படுத்துட்டு இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவர், சித்த மருத்துவர், யோக மருத்துவரை சந்தித்து, இல்லை நம்ம மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஆன்லைனில் பிராணாயாம பயிற்சி சொல்லி கொடுங்க அப்படின்னா கட்டணம் இல்லாத சிறப்பு சேவையாக வழங்கக்கூடிய அந்த சேவையை பயன்படுத்தி தூக்கத்துக்கான இந்த உள்ளிழுக்கின்ற நேரத்தை விட வெளிவிடுகின்ற நேரத்தை எப்படி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு இதை நீங்கள் படுத்துட்டு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 15 நிமிஷத்தில் எப்போ மூச்சு பயிற்சியை நிறுத்துறோன்னே தெரியாமல் தூங்கிடுவீங்க. நம்ம சென்னையோட சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாக இருந்த ஒரு நண்பர், அவர் வந்து ஒரு முறை வந்துட்டு என்கிட்ட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு முறை வரும்போது என்கிட்ட சொன்னார், வேலை பார்க்கும்போது பிஸி டாக்டர், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தேன், இப்போ என்ன ஆச்சுன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியல,
எந்த வேலையுமே செய்ய முடியாத அளவுக்கு சிரமத்தில் இருக்கேன். என்ன காரணம்னா தூக்கமே இல்லை. சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்துட்டேன், நியூராலஜிஸ்ட்டை பார்த்துட்டேன், பிரெயின் ஸ்கேன் பண்ணிட்டேன். ஒருவேளை பார்க்கின்சன் நோய் மாதிரி ஏதாவது வருமா அப்படிங்கிறத கூட நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. எனக்கு ஏதாவது செஞ்சு கொஞ்சம் நீங்கள் தூக்கத்தை வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இந்த மூச்சு பயிற்சியை நான் அவருக்கு வந்து சொல்லிக் கொடுத்தேன். 1 மாத காலம் பயன்படுத்திட்டு வாங்க அப்படின்னு. அவங்க மனைவி சொன்னாங்க திரும்பி வரும்போது, நீங்கள் என்ன மேஜிக் சொல்லி கொடுத்தீங்கன்னு தெரியல டாக்டர், பண்ணிட்டு இருக்கும்போதே தூங்கிடுறாரு. நாங்களும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருக்கிறது இல்லை, நல்லா தூங்குறாரு. 2:00 தான் எழுந்து யூரின் போயிட்டு வராரு. ஆனால் போயிட்டு வந்த உடனே திரும்ப இந்த எக்ஸசைஸ் பண்ணுறாரு, தூங்கிறாரு. அவர் நல்லா தூங்கி பார்த்தே 5 வருஷம் ஆச்சு, இப்போதான் நல்லா தூங்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த தகவலை என்கிட்ட சொன்னாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, தூக்க மாத்திரை போட்டு கூட தூங்க முடியாமல் சிரமப்படுறவங்க இந்த பயிற்சிகளை செய்யலாம் இல்லையா? அதே போல நம்மளுடைய லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல மூச்சை இழுத்து மூச்சை விடக்கூடிய ஒரு முயற்சி. இது வந்து 6வது முயற்சி நம்ம செய்ய வேண்டியது. பொதுவாக நம்மளுக்கு ஒரு மூக்கு வழியாக காற்று போகும், ஒரு மூக்கு வழியாக வெளியில் வரும் இல்லையா? நம்மளுடைய சந்திர நாடியை தூண்டக்கூடிய முயற்சி இருக்கு இல்லையா? அது வந்து பெரிய அளவில் நமக்கு தூக்கத்தை வரவழைக்கக்கூடியது. ஒரு பக்கம் மூக்கை மூடிட்டு லெஃப்ட் நாஸ்ட்ரில்லையே மூச்சை உள்ளே இழுக்கணும், ஹோல்ட் பண்ணணும், திருப்பி வெளியில் விடணும், திருப்பி உள்ள திருப்பி வெளியில். இதை தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் கண்கள் சொக்க ஆரம்பிக்கிறத நீங்கள் உணர முடியும். ஒரு 15 நிமிஷம் நீங்கள் பண்ணீங்கனாலே பெரிய அளவு வேலை செய்த அளவுக்கு உடல்ல வந்து ஒரு களைப்பு ஏற்படுவது போல ஒரு உணர்வு ஏற்பட்டு எப்படி தூங்குறோம், ஏன் தூங்குறோம் தெரியாத அளவுக்கு நல்ல ஆழ்ந்த உறக்கத்திற்கு நீங்க போவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுலபமான மூச்சு பயிற்சி. 2 மூச்சு பயிற்சிகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 1, உள்ளிழுக்கின்ற நேரத்தை விட வெளிவிடுகின்ற நேரங்கள் அதிகமாகணும். 2, லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல மூச்சை இழுத்து ஹோல்ட் பண்ணிட்டு விடணும். இது வந்து பாசிவாவே நீங்க பண்ணா போதும், ரொம்ப ஆக்டிவா பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அதே போல 7வது ரொம்ப முக்கியமானது, படுக்கும்போது நாளை காலையிலிருந்து இரவு வரை என்னென்ன வேலைகள்லாம் நம்ம செய்யணும்னு கண்ணை மூடி நம்ம சிந்தனை செய்யணும். இதுதான் மூளையை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கான, மெலட்டோனினை ஆக்டிவேட் பண்றதுக்கான முழுமையான ஒரு முயற்சிங்க. நம்மில் நிறைய பேர் காலையில் இந்த வேலையை பார்க்கணும் இந்த வேலையை பார்க்கணும்னு ரஃப்பாக இருப்போமே தவிர, நீங்கள் கண்ணை மூடிட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறேன், குளிக்கிறேன், பாப்பாவை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறோம், ஆஃபீஸ் கிளம்புறோம், ஆஃபீஸில் இந்தந்த ஒர்க்கெல்லாம் பெண்டிங் இருக்குது, நாளைக்கு எம்டியோட மீட்டிங் இருக்குது, சேர்மேனோட மீட்டிங் இருக்குது, இந்தந்த ஒர்க்கெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, மாலையில் வந்து பாப்பாவை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரணும், நைட் இந்த உணவு சாப்பிட்ணும், காலை இந்த உணவு, திருப்பி என்ன பண்ண போகிறோம், இந்த ஒரு ஆக்டிவிட்டி, என்ன வேணால் உங்களோட ஆக்டிவிட்டி இருக்கட்டும், இந்த ஆக்டிவிட்டி எந்த வேலையுமே கிடையாது, நான் வெட்டியாக தான் வீட்டில் இருக்கேன், பரவாயில்ல வெட்டியாக இருந்தாலும் எத்தனை மணிக்கு எழுந்துக்க போகிறேன், சாப்பிட போகிறேன், குளிக்க போகிறேன்னு கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். இந்த யோசனையை நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்ததுலேருந்து இரவு 8 மணிக்கு நீங்கள் ரீச் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் தூங்கிடுவீங்க. பிரெயின் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓ இந்தந்த ஒர்க் இருக்குது இப்படி வருதுன்னும் போது உடனே பிரெயின் என்ன பண்ணோன்னா உங்களை ஷட் டவுன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற சிந்தனையை இன்றைக்கு நம்ம இரவில் யோசிக்க ஆரம்பித்தாலே நம்முடைய தூக்கம் மேம்பட்டு விடுவதை பார்க்க முடியும். அதே போல் இன்னொரு பயிற்சி, நான் வந்து ஒரு 2001 2002ஆம் வருடம் திபெத்துக்கு போயிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த புத்த பிக்ஷுகளை சந்தித்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த மேனுஸ்கிரிப்ட்னு சொல்லக்கூடிய அந்த சில வகையான சம்ஸ்கிருத அந்த கிரந்தங்களை எடுத்து அதில் இருக்கக்கூடிய குறிப்புகள் இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்கணும்னு அப்போ இருந்து அரசாங்கம் எனக்கு கொடுத்த ஒரு வேலைக்காக நான் போயிருந்தேன். போயிட்டு ஒரு 3 நாளைக்கு எனக்கு அங்கே தூங்க முடியல. 2 காரணம். ஒன்று, என்விரான்மெண்ட் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு, வார்த்தையில் விவரிக்கவே முடியாது. பாருங்கள் என் முகத்தில் எவ்வளோ சிரிப்பு வருதுன்னு பாருங்களேன், புன்னகை வருதுன்னு பாருங்கள், அவ்வளோ சந்தோஷம். ஏன் திபெத்தியர்கள் வந்து இவ்வளோ நல்லா இருக்காங்கன்னா, அப்பா அந்த காற்றை அந்த குளிர்ச்சியை
தண்ணீருடைய சுவையை இதெல்லாம் வந்து விவரிக்கவே முடியாது. நான் அங்க போயிட்டு வந்தே கிட்டத்தட்ட 28, 29 வருஷம் ஆச்சு. இன்று கூட அந்த சுவையும், அந்த காற்றும் என் மேல படும்போது, அந்த மாரி இருந்த ஒரு உணர்வு இருக்குல்ல. 3 நாள் என்னால தூங்க முடியல. இப்ப 4வது நாள் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு குரு இருந்தாரு. அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், "எனக்கு தூக்கமே வரல." ஏன்னா நம்மலாம் இங்க காஃபி, டீ, பால்லாம் குடிச்சு பழகிட்டோம்ல. அங்க போனா உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. காலையில அந்த கருப்பு டீ மாரி ஒண்ணு குடுப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரு 11 மணிக்கு சோறு, புடலங்காய் வேக வச்சது. திருப்பி சாயந்தரம் 6 மணிக்கு சோறு, புடலங்காய் வேக வச்சது. தேவைன்னா ஒரு கருப்பு டீ. அது தவிர வேற எதுவுமே கிடைக்காது அங்க சாப்பிடுறதுக்கு. பழமோ, ஸ்நாக்ஸோ எதுவும் கிடையாது. இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, நான் போன ஒரு சரணாலயம் வந்து கிட்டத்தட்ட 1100 படிக்கட்டு மேல. மனசு வருமா நமக்கு திருப்பி இறங்கி கீழ போய் ஏதாவது சாப்பிடணும்னு? வழியே கிடையாது. கொண்டு போனதெல்லாம் எனக்கு போகும்போதே சொன்னாங்க, "அங்க ஒண்ணும் கிடைக்காது. நீ ஏதாவது வேணும்னா இங்கேருந்து எடுத்துட்டு போ" அப்படின்னாங்க. நமக்கு தான் எப்பவுமே கொஞ்சம் புத்திசாலித்தனம் அதிகம் தானாச்சே. அவன்கிட்ட கேட்டேன், "ஏன்பா நல்லா சாப்பாடு கிடைக்குமான்னேன்." "சூப்பர் சாப்பாடு இருக்கும் தம்பின்னாங்க." நமக்கு அத விட பெருசா என்ன வேணும்னு நெனச்சு போனா, காஃபி, டீ கிடையாது, எதுவும் கிடையாதுன்னோனே தலையே சுத்திருச்சு. ஆனா போன வேலை ரொம்ப முக்கியமான வேலை. அந்த வேலையின் மேல எனக்கு இருந்த அந்த அன்பு, அந்த காதல் அதுக்காக தான் இவ்ளோ தூரம் பிரயாணம் பண்ணி நான் மேல போனேன். அப்ப வேற வழி இல்ல. அந்த 3வது நாள் அவர போய் கேட்டேன். "எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாரி இருக்கு. ஏதாவது நீங்க மருந்து குடுங்க. அப்படி இல்லன்னா நான் என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்டேன். அவர் என்கிட்ட சொன்னாரு, "கட்டில்ல படு, கம்ஃபர்டபுளா படு. படுத்துட்டு உன் கண் விழிய மேல் நோக்கி பாரு. நம்ம தூங்கும்போது நம்முடைய கருவிழி இருக்கு இல்லையா? அது மேல தான் இருக்கும். நடுவுல இருக்காது. நீங்க முழிச்சுட்டு இருக்கும்போது தான் நடுவுல இருக்கும். நீங்க தூங்கும்போது இந்த கருவிழி அப்படியே மேல போயிரும். பொதுவா தூங்குறவங்களோட கண்ண நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். கருவிழி மேல இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வெறும் 5 நிமிஷம் பாரு தம்பி அப்படின்னாரு. நான் சின்ன பையன் அப்ப. எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அவர்கிட்ட கேட்டேன். "என்னங்க நான் தூக்கம் வரலன்னு கஷ்டப்பட்டு சொல்றேன். நீங்க இப்படி பண்ண சொல்றீங்க" அப்படின்னு. "போய் இத ஒழுங்கா பண்ணு. இல்லன்னா பைய கட்டிட்டு வீட்டுக்கு போ" அப்படின்னாரு. அங்கெல்லாம் வந்து சட்டதிட்டங்கள் கடுமையானவை. சரி, வேற வழி இல்ல. இன்னைக்கு நைட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரு வேளை இல்லன்னா, நாளைக்கு நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அவர் சொன்ன மாதிரி கண்ண மூடி, கருவிழிய இப்படி மேல கொண்டு போயிட்டு, எவ்வளோ நேரம் வச்சேன்னே தெரியலங்க தூங்கிட்டேன். அடுத்த நாள் நான் எழுந்திருக்கும்போது காலை 8 மணி. அங்கெல்லாம் 9 மணிக்குள்ள சாப்பாடு. 8 to 9 நீங்க சாப்பிடலன்னா, அன்னைக்கு மார்னிங் சாப்பாடு கிடையாது. அதோட சாயந்தரம் சாப்பாடு தான். ஆனா எனக்காக அந்த பெரியவர் என்ன பண்ணாருன்னா, சாப்பாடு எடுத்து கரெக்ட்டா வச்சிருந்தாரு. நான் அந்த 8:30க்கு எழுந்திருச்சு, என்னோட காலை கடன்கள முடிச்சுட்டு, குளிச்சுட்டு நான் வரும்போது சாப்பாடு இருந்தது. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், "ஏன் எடுத்து வச்சீங்க?" அப்படின்னு. அவர் சொன்னாரு, "இந்த எக்சர்சைஸ் பண்ணா 12 மணி நேரம் நீங்க தூங்குவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் தம்பி சாப்பாட எடுத்து வச்சுட்டேன். ஆனா டெய்லி இத செய்ய மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் உனக்காக குடுத்துருக்கேன். நாளையிலேருந்து நீ தான் சாப்பிடணும்." அப்படின்ட்டு போயிட்டாரு. 1 மாதம் அங்க இருந்தேன். அப்பா! என்னோட வாழ்க்கையை மாற்றிய அனுபவங்கள்ல அதுவும் ஒண்ணுன்னு சொல்லலாம். அப்படியே அந்த அப்பல்லாம் யாரெல்லாம் இன்னைக்கு தூக்கம் வராம இருக்கீங்க? படுங்க. கண் விழியை அப்படியே மேல கொண்டு போங்க. நம்ம கண்ண சுரட்டுவோம்ல, அந்த மாரி சுழட்டாம மேல கொண்டு போங்க. 5 நிமிஷம் இத பண்ணுங்க. அவ்வளவு அழகாக தூக்கம் வருவதை பார்க்க முடியும். 2வது மூளைக்கு எப்பவுமே ரிவர்ஸா வொர்க் பண்ணும். இல்லைங்களா? நீங்க தூக்கம் வரலன்னு தூங்க முயற்சி பண்ணாதீங்க. தூக்கம் வரலன்னு உட்கார்ந்திருக்க முயற்சி பண்ணுங்க. பிரெயின் உடனே உங்கள சோர்வடைய வச்சு தூங்க வைக்கிறத நீங்க பார்க்க முடியும். நெறைய பேர் தூங்க முயற்சி பண்ணி தானே தூங்க முடியல. தூங்க முயற்சி பண்ணாதீங்க, தூங்க முடியும். பொதுவா இந்த பிரெயின் ஃபாக்ன்னு சொல்லுவோம். ஒரு விபத்து ஏற்பட்டு, பக்கவாதம் ஏற்பட்டு, மூளை நோய்கள் ஏற்படும்போது, நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் வேலை செய்யல அப்படின்னா, இன்னைக்கு ரைட் ஹேண்ட்ல இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவோம்? ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒரு பொருள தூக்க முடியல, வைக்க முடியலன்னு கஷ்டப்படுவோம்ல. அப்போ அத எப்படி சரி பண்ண முடியும்? இப்ப பொதுவா நான் என்ன பரிந்துரைப்பேன்னா, ரைட்ல சாப்பிடாத, லெஃப்ட்ல சாப்பிட ஆரம்பி. சட்டைக்கு பட்டன் போடுறியா? லெஃப்ட் பட்டன் போடு. மொபைல் ஹேண்டில் பண்றீங்களா? லெஃப்ட்ல பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் 1 வாரம் இதுல பண்ண முடியாது. நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா நீங்க 1 மாசம் உங்களோட லெஃப்ட் சைடு யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அடுத்த ஒரே மாசத்துல பாருங்க உங்க ரைட் சைடு ஸ்ட்ராங் ஆகுறத பார்க்க முடியும்.
வழக்கமாக இருக்கக்கூடிய மூளையுடைய அல்கோரிதம் நீங்க ஆப்போசிட்டா ஒர்க் பண்ணும்போது அந்த அல்கோரிதம் அப்படியே மாறி நீங்க வேண்டிய வகையில உங்களுடைய உடல் பலமடைகிறத பார்க்க முடியும். இன்னைக்கு பிரெயின் ஹேக்கிங்னு சொல்லுவாங்க. எப்படி மூளையுடைய வழக்கமான செய்கைகளை நமக்கு ஏற்றாற்போல் மாற்றி திறனுள்ள ஒரு மனிதனாக, வெற்றியுள்ள மனிதனாக நாம் மாற முடியும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு பிரெயின் ஹேக்கிங் டெக்னிக்ஸ்னு பேரு. இந்த பிரெயின் ஹேக்கிங் டெக்னிக்ஸ்ல தூக்கத்துக்கு என்ன பண்ணணும்னா, தூங்க முயற்சி பண்ணாத தூக்கம் வரும் அப்படின்னு. 9 மணி ஆச்சு, நான் மாத்திரை போட்டுட்டேன், ஏசியை போட்டு டெம்பரேச்சர் 26ல் வச்சுட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு படுக்கணும் அப்படின்னு சொல்லி போய் படுத்தா தூக்கம் வராது. அதுக்கு பதிலாக உட்காருங்க, கட்டிலில் நல்லா கம்ஃபர்டபுளாக சாஞ்சு உட்காருங்க. இன்னைக்கு தூங்கவே கூடாது, இன்னைக்கு தூங்கவே கூடாது, இன்னைக்கு தூங்கவே கூடாதுன்னு 108 முறை சொல்லுங்க. நீங்க 50வது முறையை கிராஸ் பண்றதுக்குள்ள நீங்க தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. இது ஒரு அழகான பிரெயின் ஹேக்கிங் ஸ்லீப்பிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரும்போது சொல்லுவாங்க, தூங்க முடியல தூங்க முடியலம்மா. இன்னும் நிறைய பசங்க வருவாங்க, அவங்க கிட்ட இந்த எக்ஸாமுக்கு படிக்க மாட்டேங்கிறான்னு ஒரு குரூப் வரும். அதுவும் அந்த 10th +2ல ஒரே சண்டை வீட்டில். அந்த பையன் 11 மணி வரலாம் படிக்கல, 12 மணி வரலாம் படிக்கலன்னு வருவாங்க. அவங்ககிட்ட ஏன்டா படிக்கல அப்படின்னு கேட்டேன். அங்கிள் நான் என்ன பண்ணுறது அங்கிள், வழக்கமாக தூங்கவே மாட்டேன், இப்போல்லாம் 8:30 மணிக்கு சாப்பிட்டா 8:45 தூக்கம் கண்ணை சொக்குது. சரி, ஒரு மணி நேரம் தூங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோன்னா அதோட காலையில் தான் அங்கிள் கண் முழிக்க முடியுது, எப்படி ராத்திரி போச்சுன்னே தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கிள் அப்படின்வான். அப்போ அந்த பையனுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்ன தெரியுமா? 8:30 மணிக்கு தூங்கணும் 8:30 மணிக்கு தூங்கணும்னு 10 முறை யோசிடாம ஒரு மாதம் கழிச்சு வந்து சொல்லுவான், அங்கிள் இப்போலாம் 11 o'clock வரல நான் நல்லா ஆக்டிவாக இருக்கேன். இதே சைக்காலஜியாக ரிவர்ஸாக நமக்கு ஒர்க் பண்ணுங்க. நான் இன்னைக்கு தூங்கக்கூடாது, நான் இன்னைக்கு தூங்கக்கூடாது, நான் இன்னைக்கு தூங்கக்கூடாதுன்னு 100 முறை நீங்கள் யோசிங்க. 9:30 மணிக்கெல்லாம் கண்ணை சொக்கி நீங்கள் தூங்குறீங்களா இல்லையான்னு பாருங்கள். ஸோ இது ஒரு பிரெயின் ஹேக்கிங் டெக்னிக்னு சொல்லுவோம். 10வது, எப்பொழுதுமே படுக்கை அறையில் உங்களுடைய கண்களுக்கு கீழாக வெளிச்சம் இருக்க மாதிரி பாருங்க, கண்களுக்கு மேலே இருட்டாக இருக்க மாதிரி பாருங்க. அமெரிக்காலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட் லேம்புங்கிறது தரையை ஒட்டி தான் இருக்கும், மேலே இருக்காது. எல்லா ஸ்டார் ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா நைட் லேம்புங்கிறது கீழே தான் இருக்கும், மேலே இருக்காது. கம்ஃபர்டபுள் ஸ்லீப்புக்காக நீங்கள் 10,000 20,000 செலவு பண்ணி ஒரு ஹோட்டலில் அறை எடுக்கிறீங்க தூங்குறதுக்காக, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அவன் லைட்டை கண்ணுக்கு நேராக வச்சுருந்தானா உங்களால் தூங்க முடியுமா? என்ன சொல்லுவீங்க காலையில்? சே, இந்த ஹோட்டல் நல்லாவே இல்லைப்பா, எனக்கு தூக்கமே வரலப்பாம்பீங்க. அதனால் சைக்காலஜிக்கலி ஹெல்த் வைஸ் என்ன பண்ணணும், தூங்குகின்ற அறையில் இருக்கக்கூடிய ஒளியை கீழே வைக்கணும், கட்டிலுக்கு கீழே இருக்கணும், கட்டிலுக்கு மேலே போகக்கூடாது, உங்களோட கண் பார்வைக்கு மேலே வரக்கூடாது. இதுவே தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய மிகச்சிறந்த வழி. நீங்கள் இருட்டில் இருக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா 1 மணி நேரத்தில் மெலட்டோனின் சுரக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்லுங்கள், நைட் லேம்ப் இல்லாமல் யாராவது ரூமில் இருக்கீங்களா? அப்போ நீங்கள் கண்ணை விழிச்சாலே உங்களுக்கு ஒளி தான் தெரியும். அப்போ ஒளி வருதுன்னா மூளை என்ன பண்ணும், கார்டிசோல் சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களால் தூங்க முடியாது. இதே ஒரு நாள் பவர் கட் ஆகுது, எந்த லைட்டுமே இல்லை, கும் இருட்டில் இருக்கீங்க, அப்போ என்ன ஆகும்? அரை மணி நேரத்தில் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் தூங்க ஆரம்பிப்பீங்க. அதனால் கண் ஒளி, உங்களுடைய கண் பார்வைக்கு கீழே ஒளி இருக்க மாதிரி பாருங்கள், மேலே இல்லாத மாதிரி பாருங்க. நான் இப்போ சொன்ன 10 விஷயங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எதுவுமே கஷ்டப்பட வேண்டிய விஷயம் கிடையாது, நீங்களா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம். இந்த ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு வரும்போது நம்மில் நிறைய பேருக்கு மனதளவில் பிளாக் இருக்கும். இதை என்னால் செய்ய முடியுமா? இது உண்மையிலே ரிசல்ட் கொடுக்குமா? நான் இதை 4 நாள் செஞ்சேன், எனக்கு ஒன்றும் ரிசல்ட் தெரியல. எத்தனை பேர் இந்த மாதிரி யோசிப்பீங்க? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பாதி பேர் நீங்கள் யோசிப்பீங்க, சே இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் செஞ்சால் தூக்கம் வருமானு. நான் அன்பு நண்பர்களே, நல்லா தெரிஞ்சுங்க, பல 1000 பேருக்கு மருந்து இல்லாமல் தூக்கத்தை வரவழைக்க உதவி செய்த விஷயங்களை தான் ஒரு மணி நேரம் யோசித்து உட்கார்ந்து பட்டியலை தயார் செய்து உங்ககிட்ட இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கு மருந்தில்லாத வாழ்க்கையை ஒரு மனிதன் எவ்வாறு வாழ முடியும், வாழ வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோளாக நான் கொண்டு போகிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஒரு மாத்திரை சொல்கிறீங்க. எத்தனை பேர் நீங்கள் மாத்திரை இல்லாமல் வாழறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க.
ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்வியல் முறையில என்னால அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது. இந்த போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் சொன்னனே, அவருக்கு அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லும்போது அவர் என்னை பார்த்து சிரிச்சாரு. என்னங்க, நான் பெரிய பெரிய சைக்காட்ரிஸ்டும் நியூராலஜிஸ்டையும் பார்த்துருக்கேன், அவன் கொடுக்குற மாத்திரையே வேலை செய்யல, நீங்க என்னமோ இதை என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு. ஆனா செஞ்சு முடிச்ச பிறகு அவருக்கு கிடைத்த பலன், 5 வருடமாக தூக்கம் இல்லாமல் அவர் பட்ட அவஸ்தையை பார்த்து கண்ணீர் விட்டு அவர் மனைவி மகிழ்ச்சியா சொன்னது, எப்படி தூங்குறாருனே தெரியல சார், என்ன மேஜிக்னே புரியல சார், ஆனா நல்லா தூங்குறார் சார். இதானே நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் நான் சொன்ன 10 விஷயங்கள்ல ஏதாவது 2ஐயோ 3ஐயோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குறைந்தது 100 நாட்களுக்கு பின்பற்றுங்க. அதுக்காக நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க தூக்க மாத்திரையெல்லாம் நிறுத்த வேண்டாம். தூக்க மாத்திரையை பயன்படுத்துங்க, கூட இதை செய்யுங்க. குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு தூக்க மாத்திரையை நம்ம சாப்பிட்டு தூங்குகின்ற அந்த ஒரு மாற்றமும், இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்து கூடவே தூக்க மாத்திரையும் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா இந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் மட்டும் இல்லைங்க, பெரிய அளவில் காலையில் எழுந்திருக்கும் போது உங்கள் உடம்புல அவ்வளவு பெரிய புத்துணர்ச்சி ஏற்படுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு நம்மெல்லாம் தூக்கம் தூக்கம்னு தேடுறோம் இல்லையா, இந்த பயிற்சிகளை செஞ்சு பாருங்க, உங்களுடைய தூக்கம் மாற்றம் அடைவதை நம்ம பார்க்க முடியும். ஃபைனலாக, சார் இதெல்லாம் பண்ண முடியாதுங்க, சிம்பிளாக எனக்கு ஏதாவது ரெமெடி சொல்லுங்க. மானச சஞ்சீவி ரசாயனம் 2 டேபிள் ஸ்பூன் நைட் படுக்கும்போது சாப்பிடுங்க, குழந்தை மாதிரி தூங்கலாம். ஆனால் மானச சஞ்சீவி ரசாயனமும் ஒரு மருந்து தான். வழக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தூக்க மாத்திரைகளுக்கும் மானச சஞ்சீவிக்கும் இருக்க பெரிய வித்தியாசம் என்னன்னா, 3 பெரிய வித்தியாசங்கள். ஒன்று, தூக்க மாத்திரையை போட்டோம்னா வாழ்க்கை ஃபுல்லாக போடணும். ஆனால் மானச சஞ்சீவி அப்படி கிடையாது. 7 மண்டலங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினாலே உங்களுக்கு தூக்கமின்மை நோய் மறைந்து போகிறத பார்க்கலாம். 2வது, தூக்க மாத்திரை போடும்போது காலையில் எழுந்து கொள்ளும் போது புத்துணர்ச்சியை உணர முடியாது. ஆனால் மானச சஞ்சீவியை பயன்படுத்தும் போது உங்களுடைய தூக்கமின்மை அதனால் ஏற்பட்ட சோர்வு போல இல்லாமல் காலையில் எழுந்து கொள்ளும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். 3வது, ரொம்ப முக்கியமானது, பொதுவாக தூக்கமின்மை நோய்க்கான மருந்துகளை சாப்பிட்டு தூங்கும்போது உங்களுடைய கார்டிசோல், மெலட்டோனின் மூலக்கூறுகள் பெரும்பாலும் சீராக இருக்காது. ஒரு ஆர்டிஃபிஷியல் போதை போல தான் அந்த மருந்து வேலை செய்யும். எப்போ செக் பண்ணாலும் கார்டிசோல் பீக்கில் தான் இருக்கும். ஆனால் மானச சஞ்சீவி எடுக்கும்போது உங்களோட கார்டிசோல் ட்ராப் ஆகிறத ஒரு மாதத்துலேயே நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் பெரிய வித்தியாசம். நான் சொன்ன 10 வழிகள் தான் இம்பார்ட்டன்ட், அதை மறந்துடாதீங்க. அதை செய்ய முடியாதவங்க மானச சஞ்சீவி ரசாயனத்தை இரவு படுக்கும்போது 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ சாப்பிடுங்க. தூக்கமின்மை சார்ந்த சிரமங்கள் குறைந்து போகிறத பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே நான் சொன்ன மாதிரி 5 நிலைகளில் இருக்கக்கூடிய தூக்கமின்மையில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்கன்றத புரிஞ்சுங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி. முதல்ல உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தூக்கமின்மை நோய் உடலால் ஆனதா, மனதால் ஆனதா, காயத்தால் ஆனதா, மற்ற மருந்துகளால் ஆனதா, வர்மங்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகளால் ஆனதாங்கிறத முதல்ல புரிஞ்சு அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்ய முடியுமான்னு பார்க்கணும். அதற்கு உதவி செய்யக்கூடிய இந்த 10 வழிகளை வாழ்வியலுடன் சேர்ந்து ஒரு நெறிமுறையாக நாம் பின்பற்றும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்லங்க, இன்றைக்கு உடல் சார்ந்த, மனம் சார்ந்த நோயற்ற ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வை நாம் வாழ முடியும். எல்லாத்துக்கும் மேல மகிழ்ச்சியான இரவை நாம் கொண்டாட முடியும். இன்னைக்கு இரவுன்னு வந்தாலே அந்த இரவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைதி, அந்த அமைதியின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைதியை மீட்டெடுக்க தூக்கம் ஒரு சிறந்த வழி, மருந்து. அதற்கான முயற்சியை நாம் எடுக்க முடியுமாங்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சின்ன வழிமுறைகளாக இருந்தாலும் இதோடைய பலன் பெரிது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஒரு 100 நாட்கள் இதை பின்பற்றுங்க. 100 நாட்களுக்கு பிறகு இதை செய்து உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல பயன்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த சார்ந்த கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் தவறாமல் கேளுங்க, விடையளிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோவை உங்களோட கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ பேர் இன்னைக்கு பார்க்குறோம், தூக்க மாத்திரை இல்லாமல் தூக்கம் வரல, தூக்க மாத்திரை போட்டு தூக்கம் வரலன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை நிச்சயமாக ஷேர் பண்ணுங்க. தூக்கமற்ற ஒரு மனிதன் நிம்மதியற்ற ஒரு மனிதனாக இருக்கான். அந்த நிம்மதியற்ற மனிதனுக்கு
நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பேருதவி இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோவை ஷேர் பண்றது தான். அந்த வீடியோவை பார்த்து இதை பிராக்டிஸ் பண்ணி அவருடைய தூக்கத்துல 1% மாற்றம் வந்தாலும் அந்த ஆன்மா அடைகின்ற அந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அதுவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம். இந்த புண்ணியத்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.